வணக்கம். எஸ்டிஆர் வாய்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஒரு விஷயம் மற்றவங்களுக்கு செய்யணும் அப்படின்னா அதை கண்டிப்பாக நாம் நமக்கு செஞ்சால் தான் அது மற்றவங்களுக்கு செய்ய முடியும் இல்லையா? ஒரு விஷயம் நமக்கே செய்யாதப்போ இன்னொருத்தங்களுக்கு நம்ம செய்வோமா? நம்மளால செய்ய முடியாது. அப்போது இன்றைக்கி எந்த விஷயம் மற்றவங்களுக்கு செய்கிறதுக்கு முன்னாடி நமக்கு செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி நாம் பார்க்கலாம். அது என்னென்னா செல்ஃப் லவ். சரியா? இப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் மற்றவங்கக்கிட்ட நிறைய பேர்கிட்ட நம்ம லவ்வை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோம். ஐ லவ் யூ சொல்கிறோம். ஆனால் நம்மக்கிட்ட என்னைக்காச்சும் சொல்கிறோமா அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். கண்டிப்பாக நம்ம ஃபஸ்ட்டு நம்மளை லவ் பண்ணால் மட்டும்தான் மற்றவங்களுக்கு அந்த லவ்வை நம்மளை கொடுக்க முடியும். ஸோ லேர்ன் டு லவ் யுவர் செல்ஃப் அப்படிங்கிற தலைப்பில் தான் நம்ம இன்றைக்கி ஒரு 4 பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். எப்படி நம்மளை நாம் லவ் பண்ணுறது அப்படிங்கிறது தான். முதலாவது என்ன பண்ணோம் அப்படின்னா, நமக்குன்னு நம்ம ஒரு அடையாளம் வச்சுருக்கோம் இல்லையா? அப்படின்னா என்னால் இது முடியாது, எனக்கு நல்ல கோபம் வரும், என்னால் இவங்க கூட அட்ஜஸ்ட் பண்ண முடியாது, இந்த இடத்துல என்னால் இப்படி இருக்க முடியாது, இது முடியாது, இந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ், நெகட்டிவான விஷயங்கள், நான் இப்படி தான் அப்படின்ட்டு நமக்கு நாமே ஒரு அடையாளம் வச்சுருக்கோம் இல்லையா? இந்த அடையாளத்தை நம்ம நம்பக்கூடாது. இப்போ எனக்கு கோபம் வரும் அப்படின்னு நம்ம நம்புகிறோம். நம்மளை அப்படியே வச்சுருக்கோம், நான் இப்படி தான், நான் கோபக்காரி அப்படிங்கிற நம்மளால் அதை சேஞ்ச் பண்ண முடியாது. சரியா? அப்போது நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்களை ஜஸ்ட்டு சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். இது முதலாவது விஷயம். ஒவ்வொரு நாளும் நம்ம நம்மகிட்ட இருக்கிற நெகட்டிவான விஷயங்கள், நம்ம எந்த விஷயத்தில் இந்த மாதிரி இருக்கிறோமோ அதை நம்ம பார்த்து கண்டிப்பாக நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். சரியா? ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, யாரையுமே நம்ம விமர்சனம் செய்யக்கூடாது. விமர்சனங்கள் பாசிட்டிவாக இருக்கலாம், இல்லை நெகட்டிவாக கூட இருக்கலாம். இப்போ நம்ம நெகட்டிவான விமர்சனங்கள் மற்றவங்களை செய்யும்போது நமக்கு என்ன வரும்? ஸோ நான் பெர்ஃபெக்ட் அப்படிங்கிற ஒரு இது நமக்கு வந்துடும். ஸோ பாசிட்டிவான விமர்சனங்கள் வைக்கும்போது நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, என்னால் அது முடியலை, ஸோ நான் அதுக்கு ஏற்றவ கிடையாது, நான் அதுக்கு டிசர்வான பர்சன் கிடையாது. ஸோ அந்த மாதிரி வந்துடும். அப்போது நமக்குள்ள மற்றவங்கள விமர்சிக்கும் போது நமக்குள்ள உயர்வு மனப்பான்மை வரலாம், இல்லைன்னா தாழ்வு மனப்பான்மை வரலாம். இந்த ரெண்டுமே வரக்கூடாது. அதனால் நம்ம மற்றவங்கள விமர்சிக்கிறத நம்ம நிப்பாட்டணும். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம நிறைய தவறுகள், எல்லாருமே மனுஷங்க தான், யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது. நம்ம நிறைய தவறுகள் நம்ம செய்வோம் இல்லையா? அதை கண்டிப்பாக அக்செப்ட் பண்ண பழகிக்கணும். நம்மளோட மிஸ்டேக்கை நம்ம கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்கணும். அப்படின்னா மட்டும்தான் அந்த மிஸ்டேக் நம்மளால் திருத்திக்க முடியும். இப்போ நான் பண்ணுறது எல்லாமே கரெக்டு அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளோட மிஸ்டேக் ஒரு நாளுமே நம்மளால் திருத்திக்க முடியாது. அதனால் நம்ம ஒரு தப்பு பண்ணினா, ஒரு தவறு செஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்கு தெரியாமல் இருந்தாலும் இன்னொருத்தங்க நம்ம அதை சொல்லும்போது ஜஸ்ட்டு அதை நம்ம திங்க் பண்ணணும். நம்ம பண்ணது கரெக்டாக தப்பா அப்படின்னு திங்க் பண்ணிவிட்டு அதை நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். அப்படி இருக்கும்போது அந்த மிஸ்டேக்ஸ் அடுத்த வாட்டி அது நடக்காமல் நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? ஓகே. நாலாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, யாருமே இந்த உலகத்தில் பர்ஃபெக்ட் கிடையாது. அதை நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ எப்போவுமே நான் பர்ஃபெக்ட் இல்லை, இந்த விஷயத்தில் நான் அப்படி இருக்கேன், இந்த விஷயத்தில் நான் இப்படி இருக்கேன், என்னால் அப்படி இருக்க முடியல, என்னால் இப்படி இருக்க முடியல, அந்த மாதிரி நினச்சிட்டு நமக்குள்ளேயே நம்ம அந்த மாதிரி திரும்ப திரும்ப நம்ம நினைக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளை நாம் வெறுக்கிறோம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடும். என்னால் எதுவுமே முடியலை, நான் இருந்து வேஸ்ட்டு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை நமக்கு வந்துடுது. அப்போது நம்ம எல்லாத்தையுமே நம்ம பார்த்து நம்மளோட பெர்ஃபெக்ஷன் இல்லை, எதுவுமே பெர்ஃபெக்ட் இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்மளை நம்ம லவ் பண்ண முடியும். சரியா? யாருமே பெர்ஃபெக்ட் கிடையாது. எதுவுமே இந்த உலகத்தில் பெர்ஃபெக்ட் இல்லை. ஸோ அந்த இம்பர்ஃபெக்ஷனை கண்டிப்பாக நம்ம ரசிக்கணும். அப்படின்னா மட்டும்தான் நம்மளை நாம் ரசிக்க முடியும், நம்மளை நாம் லவ் பண்ண முடியும். இந்த 4 விஷயங்களையும் நீங்கள் மனசில் வச்சுட்டு இந்த 4 விஷயங்களையும் ஃபாலோ பண்ண அப்படின்னால நம்ம செல்ஃப் லவ் கண்டிப்பாக வரும். ஸோ நம்மளை நம்ம லவ் பண்ணும்போது எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் நம்ம
விபரீதமான முடிவு நம்மளால் எடுக்க முடியாது. அதே போல் வந்து மற்றவங்களுக்கும் வந்து நம்ம அன்பை வந்து மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும். அப்போ முதல்ல வந்து நம்மளை நாம் நேசிப்போம், நம்முடைய அன்பை வந்து மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொள்வோம். இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கலாம். நன்றி.